துபாயில் செட்டில் ஆன அஜித். வெளியான ஷாக் தகவல். ரசிகர்களால் அன்போடு தல அஜித் என்று அழைக்கப்படக்கூடிய இவரது ஆரம்ப திரைப்படங்கள் போதிய அளவு வெற்றி தரவில்லை என்றாலும் அடுத்தடுத்து இவர் நடிப்பில் வெளிவந்த காதல் கோட்டை, வாலி போன்ற திரைப்படங்கள் இவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. இதனை அடுத்து ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் பில்லா 2 பக்காவாக நடித்து தமிழ் திரையுலகில் முன்னணி நாயகனாக முன்னேறினார். எப்போதும் யதார்த்தை விரும்பக்கூடிய இவர் தற்போது விடாமுயற்சி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் கார் ரேஸில் அதீத கவனத்தை செலுத்தி வரும் இவர் அடிக்கடி பைக் ரைட் செல்வதை விருப்பமாக கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய ரசிகர்களின் விருப்பமும் ஹீரோ என்றாலும் எல்லோரையும் ஒன்றாக நடத்தக்கூடிய ஒருவர். இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரியாணியை அவர் கையாலேயே செய்து அனைவரோடும் பகிர்ந்து உண்ணுவார். அப்படிப்பட்ட நடிகர் அஜித் தமிழகத்தில் செட்டில் ஆகாமல் துபாய் வீட்டில் செட்டில் ஆக இருக்கக்கூடிய விஷயம் தற்போது வைரலாக பரவி வருகிறது. சமீப காலமாகவே துபாயில் செட்டில் ஆகும் திரை பிரபலங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு மட்டுமல்லாமல் பாலிவுட் நடிகர்கள் துபாயில் முதலீடுகளை செய்து குடியுரிமையை பெற்று அங்கேயே செட்டில் ஆகும் பழக்கத்தை அதிகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த பழக்கத்தை தற்போது கோலிவுட்டில் இருக்கும் ஏற்பட்டு இருக்கின்றது. சமீபத்தில் பல்வேறு தமிழ் சினிமா நடிகர்கள் துபாயில் முதலீடு செய்து குடியுரிமை பெற்று அங்கே செட்டில் ஆகும் முடிவில் இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தற்போது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழும் நடிகர் அஜித்குமார் துபாயில் செட்டில் ஆக இருக்கின்றார். நம் பகுதியில் எந்த அளவிற்கு தூசி தும்பும் நிறைந்துள்ளது என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் துபாயில் எப்படிப்பட்ட பிரச்சனையே கிடையாது. மேலும் அங்கு தூசி தும்பு பறக்கும் அளவுக்கு எதையாவது செய்தால் அவர்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும். இதன் காரணமாகவே நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் துபாயில் சென்று செட்டில் ஆக விரும்புகிறார்கள் என்று கூறி இருக்கின்றார்கள் பிரபல நடிகர் ஒருவர்.